கொசுத்தண்ணி பெட்டி வளர்ப்பவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள்ல நம்ம பெட்டி வந்து புதுசா பிரிப்போம். மரத்துல இருந்தோ, இல்ல பெட்டிகள்ல இருந்தோ பெட்டி வந்து பிரிச்சு வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் போட்டு கவர் போட்டு மூடி வச்சாலும் பெட்டிய, ஈரக்காத்து அந்த பெட்டி மேல பட்டு, ஆ உள்ள இருக்கிற மகரந்த தூள்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு குளிர்ந்த தன்மைக்கு போயிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, பூஞ்சானம் வளர்ந்து பெட்டிய வந்து கொஞ்சம் புவர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து நான் முட்டைய வச்சிருப்பேன். இந்த சைடுல இன்னொரு அறையில பார்த்தீங்கன்னா, மகரந்த தூள்கள்லாம் வச்சிருக்கேன். அந்த மகரந்த தூள்கள் இருக்கிற அறையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ஃபங்கஸ் அட்டாக் அட்டாக் ஆகி நம்ம பெட்டி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுது. நீங்க அதனால என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சானங்கள குச்சி வச்சு கிளீன் பண்ணிட்டு, வேப்பிலைய வச்சு லைட்டா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு, பெட்டி வந்து பலாமரத்து பக்கத்துலயோ, இல்ல ஏதாச்சும் நல்லா பூக்கள் அதிகமா இருக்கிற சோர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பெட்டிய வந்து கண்டிப்பா மாத்தி வைங்க. அப்படி மாத்தி வச்சீங்கன்னா, ஈஸியா வந்து பெட்டியும் டெவலப் ஆகும். மழையில வந்து பெட்டிகள நனைய விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா வைங்க. அப்பதான் வந்து பெட்டி வந்து நல்ல ஒரு நிலைமையில இருக்கும். பெட்டி ஈஸியா டெவலப் ஆகும்.